ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 450வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரியாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லார் தொடர்கை விடல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை உடையதாகும். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எங்களோட துணையாக இருக்கின்ற அறிஞ பெருமக்களின் நல்ல பெரியவரின் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை காட்டக்கூடிய நல்ல வழியை காட்டக்கூடிய பெரியவர்களின் தொடர்பை கைவிடுதல் என்பது நாங்கள் தனியே நின்று பகைவரை சம்பாதித்து கொள்வதை விட 10 மடங்கு பாரியொரு தீமை உடையதான செயலாக அமையுமா. எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாரியொரு தீமையாக அமையும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. நல்லவராகிய பெரியவரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை உடையதாகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லா தொடர்கை விடல் என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட கேடு விளைவிக்கக்கூடியதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையினுடைய சாரலில் தான் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் பல வழிகளிலும் உதவி செய்த, அதாவது எங்களை நல்ல வழியிலே நல்ல ஆலோசனைகளை நல்ல அறிவுரை கூறி எங்களை நல்ல வழியிலே இட்டுச் செல்லுகின்ற பெரியவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது நாங்கள் தனியே நின்று பகைகளை தேடிக்கொள்வதை விட பாரியொரு விளைவாக ஒரு 10 மடங்கு பெரியொரு விளைவை இந்த தொடர்பை நாங்கள் கைவிடுவதால் ஏற்படும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட கேடு விளைவிக்கக்கூடியதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவருடைய உரையையும் பார்ப்போமாக இருந்தால், பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லா தொடர்பை கைவிடல் என்ற பொருளுக்காக தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், துறைப்பெரியவரின் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தானாய் நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல 10 மடங்கு தீமையானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லா தொடர்கை விடல் என்ற பொருளுக்கான அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பல வழிகளிலும் உதவி செய்த எங்களை நல்வழிப்படுத்திய நல்ல அறிவுரைகளை கூடிய பெரியவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது நாங்கள் தனியே நின்று பல பகைகளை தேடிக்கொண்டு பல பின்விளைவுகளை சந்திப்பதை விட பாரியொரு விளைவை ஏற்படுத்தும், பெரியொரு பின்னடைவை ஏற்படுத்தும், பாரியொரு தீமையானதாக அமையும் என்பதைத்தான் இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நட்பை தேடிக்கொள்வது என்பது நல்ல நட்பாக இருக்க வேண்டும். நல்ல பெரியவர்கள் ஆலோசனை அறிவுரை கூறியவர்களுடைய நட்பை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவோமாக இருந்தால் நல்லொரு பாதையிலே நல்லொரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்று நம்முடைய தொடர்புகளை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால் எங்களுடைய பாரிய பின்விளைவுகளை தீமைகளை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. பல்லார் பகைகுழலில் பத்தெடுத்த தீமைதே நல்லார் தொடர்பை கைவிடல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.